பிக் பாஸ்ல அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கு. அது எப்படி சச்சனாவை நீங்க வெளில அனுப்பலாம்? மக்களாகிய நாங்க தானே ஓட்டு போட்டு யார் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். நீங்க பாட்டுக்கு ஒருத்தரை ஒரே நாள்ல வெளில அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கான்னு கேட்டா, பிக் பாஸ் ஷோவே ஒரு அன்ஃபேர் ஷோ தான். அதில் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கிறது ஒன்றும் அதிசயமா எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே சச்சனாவுக்கு நடந்தது ஒரு அன்ஃபேர் தான். ஏன்னா அந்த பொண்ணு மேடையில் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் வந்து சினிமாவில் நிறைய கனவுகளை வச்சுருக்கேன். பிக் பாஸில் வந்து நான் சாதிச்சு நான் வந்து அதை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் பேசிட்டு ரொம்ப எமோஷ்னலாக உள்ளார போயிருப்பாங்க. பட் அவங்கள ஒரே நாளில் குத்தி அனுப்புனது எனக்கு என்னமோ அன்ஃபேராக தான் தோணுது. ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம் அந்த பொண்ணு வெளில வந்தது. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஐஷ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இந்த பொண்ணுமே ஆபத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உள்ளார இருந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்போ வெளில வந்துட்டாங்க ஓகே. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து திரும்பியும் சச்சனாவை ஒரு 2 வாரம் கழிச்சு உள்ளார ஒயிட் கார்டு என்ட்ரி விட்டாலும் விடுவாங்க. அப்படி விடும்போது கண்டிப்பாக அவங்க ப்ரீவியஸ் ஷோலாம் பார்த்துட்டு, அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார வந்து இன்னும் பயங்கரமாக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது ஓகே. பட் இப்போ நடந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்குலின் தான். ஸோ கடைசியாக நான் ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு எவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு எண்ணிட்டு சரி நாம் வந்து இந்த பொண்ணுக்கு ஓட்டு போட்டால் அந்த பொண்ணு வெளில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சச்சனா பொண்ணை பார்த்தீங்கன்னா குத்தி வெளில அனுப்பிட்டாங்க. பட் வெளில அனுப்பின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த பொண்ணு போயிருக்கக்கூடாதே, அந்த பொண்ணு ரொம்ப பொட்டென்ஷியலான பொண்ணு, ஐயோ அந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த ஷோவில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குத்தி அனுப்புனதே நீங்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் போய்ட்டு ஏதோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஃபேட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பெருசாக கண்டுக்க, ஆமாம் நான் அந்த பொண்ணை அனுப்பிட்டேன், அந்த பொண்ணுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், பரவாயில்ல அப்படின்னு அவர் விட்டார். மற்றவங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து அந்த பொண்ணை பொறுமையாக பேசிட்டே வந்து கடைசியாக குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, இவ்வளோ சின்ன பொண்ணு எதுக்கு இந்த ஷோவில் இருந்துட்டு கஷ்டப்படணும், இப்போ சமந்த பொண்ணை வெளில போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஓட்டு போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இதுமாரி பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது ஒரு வாரமாவது அந்த பொண்ணை எல்லா கண்டஸ்ட்டுக்குமே சமமான ஒரு வாய்ப்பு கொடுத்து மக்களாகி நாம் ஓட்டு போட்டு வெளில அனுப்புகிற மாரி தான் சிஸ்டமை வச்சுருக்கணும். பட் பிக் பாஸில் ஏது சிஸ்டம் சொல்லுங்கள்? அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வேணும், மக்கள் அதிகமாக பேர் வந்து பார்க்கணும், நிறையா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணமழையாக கொட்டணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸோட ஒரே எண்ணம். ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. போன சீசனே நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய பிரதீப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் அன்ஃபேர் இல்லை ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் அவங்க செயல்படுத்துவாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்டாக திரும்பி உள்ளார வரத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 வாரம் கழிச்சு திரும்பியும் ஒயிட் கார்டு என்ட்ரியாக அந்த பொண்ணு உள்ளார விட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய ப்ளே வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து 2 வாரம் வெளில இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கும், யார் யார் எப்போ எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து தனித்து நிற்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை ஒயிட் கார்டாக உள்ளார வந்தால். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பொண்ணு பிக் பாஸ்க்குள்ளே வர வேண்டாம் தான் சொல்லுவேன். உள்ளார வந்து திரும்பியும் நிறையா நெகட்டிவ் வைப்ஸ் அந்த பொண்ணுக்கு வரதுக்கு பதிலாக அந்த பொண்ணு வெளில இருந்து தன்னுடைய கேரியரை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நிறைய படங்களை நடித்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். மேற்கொண்டு அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பெற. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகள் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான சினிமா சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.